ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலக்ஷ்மி பூஜைக்கான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வரலக்ஷ்மி பூஜைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நம்ம வியாழக்கிழமையே அம்மனை வந்து வர வச்சிட்டோம். அது ஒரு பெரிய கதைங்க. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் நல்லா தாங்க இருந்தது. கரெக்டாக 8:10க்கு அம்மனை வர வைக்கிற நேரத்தில் கரண்ட்டு போயிடுச்சு. பட் திங்க் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு கரண்ட்டு போச்சுன்னு ஒரு காரணம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் எல்லா விளக்கும் ஏற்றிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எங்கள் வீட்டில் ஒரு 3 ஃபோன் இருக்குது. ஸோ ஃபோன் லைட்லாம் வச்சிருந்தோம். கொஞ்சம் டியூப்லைட் லைட் மாதிரி ஒரு இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டியூப்லைட் வெளிச்சத்தோட நம்ம அம்மனை வந்து வீட்டுக்கு நல்லபடியாக வர வச்சிட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா காலையில் 9:30க்கு தான் பாருங்கள் கரண்ட்டே வந்திருக்கு. அண்ட் விடிய விடிய பார்த்திங்கன்னா இந்த அஷ்டலக்ஷ்மி விளக்கு தான் வந்து அம்மனுக்கு வெளிச்சமாக இருந்தது. அவ்வளோ காற்றுலையும் குறைங்க லைட்டாக மழை கூட பெஞ்சது. அண்ட் எந்த காற்றுலையும் பார்த்திங்கன்னா வந்து விளக்கு கூட அமையலை. விடிய விடிய அம்மனுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக இருந்தது இந்த விளக்கோட ஒளி மட்டும்தான். அண்ட் ரொம்பவே மனநிறைவோடு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட்லாம் வந்து இருட்டாக இருந்தாலும் நாங்கள் சுத்தம் பண்ணவே இல்லை. ஸோ அதெல்லாம் என் டாவி வேறு பக்கம் தூங்கிட்டுருக்கான். அவன் தூங்கிட்டு போகிறான்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு பக்கம் வந்து இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி நல்லா அரேஞ்ச் பண்ணோம். ஏன்னா நைட்டு வந்து வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்களா. ஸோ அதனால் பார்க்க வீடு நீட்டாக இருக்கணுக்காக ஃபஸ்ட்டு நம்ம காலையிலேயே சுத்தம் பண்ணுறோம். அண்ட் காலையில் பார்த்திங்கன்னா வந்து வாழைப்பழம் வச்சு நான் வந்து அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். அண்ட் என்ன ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே வந்து கேஸ் காலி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் திங்கக்கிழமையிலேருந்தே ட்ரை பண்ணுறோம். கேஸ் வந்து லோட் ஆகலைன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 10 மணி போல் தான் வந்து கேஸே வந்ததுங்க. அதுக்கப்புறம் சமைச்சு தான் ரெடி பண்ணுறோம். ஸோ சைடில் ஏதாவது வேலை பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு தாம்பூலம் இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா ஒரே சாயமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாமே அந்த பாக்ஸில் நல்லா கழுவி காய விட்டதுக்கப்புறம் அதில் மஞ்சள் குங்குமம்லாம் ஃபில் பண்ணிட்டு தாம்பூலம் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் வந்து தர ஒவ்வொரு பொருட்களுமே வந்து எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி நான் பயன்படுத்தினா எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஒரு நல்ல தாம்பூலம், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், சீப்பு, கண்ணாடி, கண்மை, வளையல் இது எல்லாமே ஒன்று ஒன்றும் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட இன்றைக்கி வந்து மருதாணி வைக்கணுன்னுக்காக எங்கள் வீட்டில் மருதாணி செடி இருந்துச்சா அது எல்லாத்தையும் உடச்சி உருவினான். ஒரு குண்டு ஃபுல்லாக மருதாணி இருந்துச்சு. ஆனால் அடைச்சதுக்கப்புறம் பார்த்தா இத்தினுண்டு தாங்க இருந்தது. அதுவும் எங்கள் வீட்டு மருதாணி செடி பாருங்களேன், எந்த அளவுக்கு எதுவுமே சேர்க்கலை. ஆனால் எதுவுமே சேர்க்காமல் எவ்வளோ செவந்திருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா 6 o'clock ரெடி ஆகிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். மணி 6 ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு தலை கூட சில லைட்டாக வந்து கிளிப்பை மட்டும் எடுத்து குத்திட்டேன். எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்து கொடுத்த ஒரு பியூட்டிஃபுல் பட்டு சாரீ அவங்க ஒரே ஒரு தடவை தான் நிச்சயதார்த்தம் அன்றைக்கி மட்டும் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கலர் அவங்களுக்கு செட் ஆகாதனால போடவே இல்லை. நமக்கு தான் எல்லா கலருமே செட் ஆகுமே. ஸோ அதை வாங்கி அதுக்கு மேட்சிங்காக ஜுவல்ஸ் போட்டேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா வரலட்சுமி வர்றதுக்காக அம்மனுக்கு வந்து எல்லா பொருட்களுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் துளசி மாலை, தாமரை, அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூலாம் வச்சு பார்த்திங்கன்னா அம்மனுக்கு மாம்பழம், நெல்லிக்காய், மாதுளை, அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, முந்திரி, பிஸ்தா, பாதாம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தேங்காய் சாதம், லெமன் சாதம், வாழைப்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தயிர் சாதம், இது மாதிரி மொத்தம் 7 வகையான சாப்பாடு வச்சு வந்தவங்ககிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கினேன். அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா வந்து வரவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் வீடியோ எடுக்கலைங்க. ஸோ என்னுடைய வரலட்சுமி பூஜை நல்லபடியாக நிறைவடைஞ்சது. 27 பேர் வந்து எங்கள் வீட்டுக்கு மனசார சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போயிருந்தாங்க. தேங்க்யூ.